நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்றாக குழுமியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவனை பற்றி அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் பல உண்மைகளை, பல அற்புதமான கருத்துக்களை அல்லாஹ் அவனை பற்றி சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தை படைத்த, அனைத்தையும் படைத்த இறைவனான, ஏக இறைவனான அல்லாஹ் அவன் யார் என்பதையும், அவன் எப்படிப்பட்ட ஒரு இறைவன் என்பதையும், அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மிக மேலான, மிகச்சிறந்த படைப்பாளன் என்பதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, அல்லாஹுவை போன்று அழகிய படைப்பாளன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அவன் அரிசின் மீது உயர்ந்திருக்கிற அந்த தரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, அர் ரஹ்மானு அலல் அரிஷிஸ்தவா, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான், உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அவனை பற்றி அரிசின் மீது உயர்ந்த நிலையில் இருப்பதாக, உயர்ந்த அமைப்பில் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி அரிசிக்கு உரியவனான, அரிசின் மீது உயர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது என்பதையும், அதை கொண்டே நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 7வது சூறாவான சூரா அஹ்ராஃப், 7வது சூறாவில் உள்ள 180வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார்: வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன். அல்லாஹ்வுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றது, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள். அவனுடைய திருநாமங்களை, அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களை தவறாக பயன்படுத்துவோர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டு, அல்லாஹ் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, நபி என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து, அல்லாஹுவால் நபி என்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் அல்லாஹுவால் நபியாக, தூதராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் அந்த மக்களுக்கு, மக்காவில் வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களான அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி எடுத்துச் சொன்னார்கள். அல்லாஹ் யார் என்பதையும், அவன் எப்படிப்பட்ட இறைவன் என்பதையும், அனைத்துக்கும் அல்லாஹ்வே கடவுள், அவனை தவிர வேறு எந்த நாயனும் எந்த கடவுளும் இல்லை, அவனே படைப்பாளன், அவனே உயிர் கொடுப்பவன், அவனே மரணிக்க செய்பவன் என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லும்போது
அந்த மக்காவில் இருந்த காஃபிர்கள் அல்லாஹுவை பற்றி எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்று புரிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தான் படைப்பவன் என்று புரிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தான் உணவளிப்பவன் என்று புரிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தான் நமக்கு மரணத்தை தரக்கூடியவன் என்று புரிந்து வைத்திருந்தார்கள். அப்போ அல்லாஹ்வை பற்றி ஒரு சரியான புரிதலில் தான் அந்த மக்கா காஃபிர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி என்ன என்பதை அந்த மக்கா காஃபிர்கள் சரியான விளங்காத மக்களாக, ஜாஹிலியத்து மக்களாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, அந்த மக்கா காஃபிர்களிடத்தில், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள், வானங்களை படைத்தது யார் என்று கேளுங்கள். அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தான் வானத்தை படைத்தான் என்று சொல்வார்கள். பூமியை படைத்தது யார் என்று கேளுங்கள். அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தான் பூமியை படைத்தான் என்று சொல்வார்கள். உங்களை படைத்தது, உங்களுக்கு உணவளிப்பது, உங்களுக்கு மரணத்தை தருவது யார் என்று கேளுங்கள். அது எல்லாவற்றுக்குமே அவர்கள் அல்லாஹ் என்று தான் பதிலளிப்பார்கள். பிறகு எதற்காக அல்லாஹுவை இந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள், அல்லாஹ் தான் படைக்கிறான், அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் மரணத்தை தருகிறான், அல்லாஹுவால் தான் எல்லாமே நடக்கிறது என்று புரிந்து வைத்திருக்கிற நீங்கள், பிறகு எதற்காக அல்லாஹுவை வணங்காமல் இந்த கற்களையும் சிலைகளையும் வழிபடுகிறீர்கள் என்று கேட்டால், அதற்கு அவர்கள் சொல்வார்கள், இந்த கற்களும் சிலைகளும் எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய முன்னோர்களுடைய வழியைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். எங்களுடைய முன்னோர்களை இந்த கற்கள் சிலைகளை நம்பக்கூடியவர்களாக நாங்கள் பார்த்தோம். எங்களின் முன்னோர்களை இந்த கற்கள் சிலைகளை வழிபடக்கூடியவர்களாக நாங்கள் கண்டோம். அதனால்தான் நாங்கள் இந்த சிலைகளை, கற்களை வணங்குகிறோம், இவற்றை நம்புகிறோம் என்று சொல்வார்கள். இன்னும் சொல்வார்கள், எங்களை நாங்கள் நம்புகிற இந்த, நாங்கள் வணங்குகிற இந்த சிலைகள் எல்லாம் எங்களை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கி வைக்கும், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்றெல்லாம் அந்த மக்கள் அந்த தவறான நம்பிக்கையில் இருந்தார்கள். அப்போ மக்கா காஃபிர்கள் மொத்தம் எத்தனை சிலைகளை வணங்கினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ் தான் அனைத்துக்கும் இறைவன், அனைத்துக்கும் படைப்பாளன், அனைத்து பொருட்களுக்கும் கடவுள் அல்லாஹ் என்று தான் நம்பினார்கள். அதை நம்பிய அந்த மக்கா காஃபிர்கள் சிலைகளையும் நம்பியதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த சிலைகள் எல்லாம் முன்னோர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அந்த சிலைகள்கிட்ட போய் நாம் பிரார்த்தித்தா, அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கணும், அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிற மாதிரி சிலைகள்கிட்ட பிரார்த்தித்தா, இந்த சிலைகள் எல்லாத்துக்கும் உயர்ந்த கடவுளாக, பெரிய இறைவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடத்தில் நம்மை இந்த சிலைகள் நெருக்கமாக்கி வைக்கும். நமக்காக வேண்டி இந்த சிலைகள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்ற ஒரு தவறான நம்பிக்கையில் மக்கா காஃபிர்கள் இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹுவை பற்றி அவர்கள் எந்த எண்ணத்தில் இருக்கிறார்களோ, எந்த நம்பிக்கையில் இருக்கிறார்களோ, அது தவறான நம்பிக்கை. அப்படி மக்கா காஃபிர்கள் அந்த மக்காவில் 360 சிலைகளை வணங்கி வந்தார்கள். காபத்துல்லாவில் மட்டும் மொத்தம் 360 சிலைகள் இருந்தது. அந்த 360 சிலைகளில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் சிலையும் இருந்தது. அவர்களின் மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சிலையும் இருந்தது. லூத் நபியுடைய சிலையும் இருந்தது. இப்படி முன்சென்ற நபிமார்களான இணை வைப்பை ஒழித்த, சிலை வழிபாட்டை ஒழித்து தௌஹீதை நிலைநாட்டிய இப்ராஹிம் நபியுடைய சிலை, அவர்களின் மகன் இஸ்மாயில் நபியுடைய சிலை கூட இருந்தது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு காபத்துல்லாவை சுத்தம் செய்யும் போது அந்த காபத்துல்லாவுக்குள் இருந்த 360 சிலைகளையும் அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்தினார்கள். அதில் இப்ராஹிம் நபியுடைய சிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், இப்ராஹிம் நபியை தவறாக வடித்து அவர் கையில் அம்பு பார்த்து, அதாவது ஒரு குச்சியை வைத்து குறி பார்ப்பவரை போன்று, ஜோசியம் பார்ப்பவரை போன்று இப்ராஹிம் நபியை வடித்து வச்சிருந்தாங்க. இவரை இப்படி இந்த மக்கள் தவறாக வடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சிலையையும், இப்ராஹிம் நபியுடைய சிலையையும், அவர்களின் மகன் இஸ்மாயில் நபியுடைய சிலையையும் சேர்த்து அத்தனை சிலைகளையும் அப்புறப்படுத்தி காபத்துல்லாவை தூய்மையாக்கினார்கள் என்ற வரலாறும் ஹதீஸ்களிலே நமக்கு தெளிவாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பவில்லை.
அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணிய மரியாதையை அந்த மக்கா காஃபிர்கள் தரவில்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்படி அந்த மக்களிடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி புரிய வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் நபியாக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் யார், அவன் எதை விரும்புவான், எதை விரும்ப மாட்டான், அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் தடுத்த பாவத்தில் பெரும் பாவம், மன்னிக்கப்படாத மோசமான பாவம் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகியாக அல்லாஹ் அவனை பற்றி, அவன் எப்படிப்பட்ட இறைவன் என்பதை பற்றி வகியாக அல்லாஹ் எதை இறக்கி வச்சானோ அதை அந்த மக்கா காஃபிர்களுக்கு ரசூலுல்லாஹ் எழுதி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பெயரை தவறான முறையில் உச்சரிக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை பற்றி குறை சொல்லக்கூடியவர்களாகவும் அந்த மக்கா காஃபிர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி மதீனாவில் வாழ்ந்த யூதர்களும் கூட ஒரு சில, அந்த யூதர்களில் ஒரு சிலர் அவர்களும் கூட எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வை குறைச்சு மதிப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துகிறார்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வை பற்றி தவறாக பேசுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை யார் தவறாக உச்சரிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் புறக்கணித்து விட்டு விடுங்கள். அல்லாஹ்வை பற்றி குறை சொல்லக்கூடிய, அல்லாஹ்வின் பெயரை தவறான முறையில் உச்சரிக்கக்கூடியவனுக்கு அவன் செஞ்ச அந்த செயலுக்கு தக்க அவன் கூலி கொடுக்கப்படுவான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லப்படுகிற அந்த அழகிய திருப்பெயர்கள் மொத்தம் 99 இருக்கிறது. அந்த 99 பெயர்களை பற்றி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். வல்லாஹு வித்ருன் யுஹிப்புல் வித்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஒற்றையானவன். வல்லாஹு வித்ருன், அல்லாஹ் ஒற்றையானவன். யுஹிப்புல் வித்ர், அவன் ஒற்றைப்படையை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய பெயர் ஒற்றைப்படையான அமைப்பில் தான் இருக்கிறது. மொத்தம் அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. அந்த 99 பெயர்களையும் யார் மனனம் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கத்தை தருகிறான். அல்லாஹ்வுடைய திருநாமம் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லப்படுகிற அந்த 99 பெயர்களையும் மனனம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சுருக்கத்தை தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் என்று பெயர் இருக்கிறது. ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். ரஹீம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். அஜீஸ் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். சமது என்பது, லத்தீஃப் என்பது, அப்டிம் என்பது, கஹார் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த 99 திருநாமங்களில் எந்த திருநாமம் நமக்கு தெரிகிறதோ அந்த திருநாமத்தை சரியான உச்சரிப்போடு அல்லாஹ்விடத்தில் உச்சரித்து நாம் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ் என்று பிரார்த்திக்கிறோம். யா ரஹ்மான், யா ரஹீம் என்று பிரார்த்திக்க வேண்டும். ரஹ்மானே ரஹீமே என்று அல்லாஹ்விடத்தில் அதை சொல்லி நாம் பிரார்த்திக்க வேண்டும். யா அர்ஹமுர் ராஹிமீன், யா அர்ஹமுர் ராஹிமீன் என்ற வார்த்தையை சொல்லியும் நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த பிரார்த்தனையின் ஒழுங்குமுறைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். பிரார்த்தனையை பற்றி, நாம் கேட்கக்கூடிய துஆக்களை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, அத்துவா ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கமாகும் என்று அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, வணக்கத்திலேயே மிகச்சிறந்த வணக்கம், இபாதத்துகளிலேயே மிகச்சிறந்த இபாதத் பிரார்த்தனை. இபாதத்திலேயே மிகச்சிறந்த இபாதத் எதுன்னு கேட்டால் துவா. நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்ற எண்ணத்தோடு, உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை, அந்த துவா தான் வணக்கத்திலேயே மிகச்சிறந்த வணக்கம். பிரார்த்தனைகளில் அந்த பிரார்த்தனை தான் இபாதத்துகளிலேயே மிகச்சிறந்த இபாதத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய நபி ஒரு விஷயத்தை இந்த துவா சம்பந்தமாக நமக்கு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய நபி ஒரு விஷயத்தை அறிவுறுத்துறாங்க. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் போது அந்த கையை வெறும் கையாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு ஒரு அடியான் கையை ஏந்திட்டான்னு சொன்னால் அந்த கையை அல்லாஹ் என்றைக்குமே வெறும் கையாக திருப்பி அனுப்ப மாட்டான். அந்த கைக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறான். அந்த கை வெறும் கையாக திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கம் கொள்ளுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அப்போ வெட்கப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அந்த கையை வெறும் கையாக திருப்பி அனுப்புறது வெட்கப்படுறான்னு சொன்னால் அதற்கு இன்னொரு விளக்கத்தையும் நபி அவர்கள் சொல்கிறார்கள். உங்களின் துஆவுக்கு அல்லாஹ்விடத்தில் 3 விதமாக பதில் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றீர்கள்,
அதை கொடுத்து விடுவான். அப்படி நீங்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையை உங்களுக்கு மறுமையில் நன்மையாக, சேமிப்பு நன்மையாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். அல்லது மூன்றாவது, நீங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய தீங்கிலிருந்து, உங்களுக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு ஆபத்தான தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து எந்த அளவுக்கு பிரார்த்திக்கிறோமோ அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அது என்னைக்குமே வீண் போகாது என்பதை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், ஒரு அடியான் அவசரக்காரனாக, அவசரப்படக்கூடியவனாக இருந்தால் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எப்படி அல்லாஹ்வுடைய நபி நமக்கு வளர்க்குறாங்கன்னு சொன்னால், நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். ஒரு மனுஷன் அல்லாஹ்ட்ட துவா செய்யக்கூடியவனாக இருக்கிறான், ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த மூமின் சொல்லுகிறான், நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை அப்படின்னு சொல்லி அவசரப்படாத வரைக்கும் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டால் வலியுறுத்தி கேளுங்க. அல்லாஹ்ட்ட எப்படி வலியுறுத்தி கேட்குறது? அல்லாஹ் எனக்கு உன்னை விட்டால் வேறு எந்த வழியும் இல்லை, உன்னை விட்டால் எனக்கு ஒரு எந்த நாதியும் எந்த சக்தியும் இல்லை, நீ தான் எனக்கு தரணும், நீ தான் என் இறைவன், நீ தான் என்னை படைச்ச, என் கஷ்டம் என்ன, என்னுடைய தேவை என்னன்னு உனக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, உன்னை விட்டால் நான் யார்கிட்டையும் கேட்க முடியாது, நீ தான் எனக்கு தர வேண்டும் என்று வலியுறுத்தி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நான் கேட்டேன், அல்லாஹ் தரவில்லை என்று அவசரப்படாதீர்கள். அப்படி அவசரப்படாத வரை உங்களின் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுரையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வும் குர்ஆனில் இந்த வசனம் 7வது சூறாவான சூரா அஹ்ராஃபில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கிறது, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தனை செய்யுங்கள். அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துபவர்களை, தவறாக கூறுபவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிறான். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்மால் எந்த அளவுக்கு நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, பிற முஸ்லிம்களுக்காக எந்த அளவுக்கு நாம் துவா கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் துவா கேட்க வேண்டும். நாம் செய்கிற தவறுகள், பாவங்களுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதிகமான பிரார்த்தனைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த புனித மாதம் அமைந்திருக்கிறது. இந்த புனித மாதத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுத்தந்தார்களோ அப்படி பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்களை உச்சரித்து நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி அல்லாஹ்வின் மீது உறுதிமிக்க நம்பிக்கை வைத்து பிரார்த்திக்கக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி